சாச்சனா அழுத பிரச்சனைக்கு அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு வந்து பெண்கள் டீமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அந்த பிரச்சனைக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா சாச்சனா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. முக்கியமாக வந்து சௌந்தர்யா, தர்சியா எல்லாருமே வந்து என்ன நினைச்சாங்கன்னா சாச்சனா தான் வந்து ஜாம் பாட்டில் வந்து 3 எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி கேர்ள்ஸ் டீம் வந்து ஜாம் பாட்டில் வந்து 5 எடுத்திருக்காங்க. பிக் பாஸ் கூட தப்பா சொல்லிட்டாங்க, 6 ஜாம் பாட்டில் எடுத்திருக்காங்கன்னு. அந்த லிஸ்ட் வரும்போது 5 ஜாம் பாட்டில் வந்து கேர்ள்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் 2 அன்சிதா எடுத்திருக்காங்க, 2 ஜாக்லின் எடுத்திருக்காங்க, 1 தான் வந்து சாச்சனா எடுத்திருக்காங்க. சரியா? ஆனா இது எல்லாமே அப்படியே வந்து சாச்சனா ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லி சாச்சனா பக்கம் வந்து அப்படியே திருப்புற மாதிரி திருப்பி விட்டுட்டாங்க. முக்கியமா மஞ்சரி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா எதா இருந்தாலும் நீ ஆர்வ கோளாறுத்தனமா முந்திட்டு போகணும்னு நினைக்காத, உனக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா உனக்கு வந்து பெட்டரா எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது சன்சிதா என்ன சொல்றாங்கன்னா, நீ சீனி அதிகமா சாப்பிடாத, ஜாம் வந்து நிறைய ஒரு பிரெட்டுக்கு வந்து நிறைய எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு அவங்களும் அந்த மாதிரி சாச்சனாட்ட அட்வைஸ் பண்ண இது ப்ரொமோலையும் சரி 1 hour சொல்லையும் இந்த மாதிரி காமிச்சோடனே சரி சாச்சனா மேல தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 hour ஷோ பார்க்கும்போது சரி சாச்சனா மேல தப்பு இல்லை, அப்பனா ஜாக்லின் மேல தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஆனா லைவ்ல பார்த்தா தான் தெரியுது அது வந்து ஃபுல்லாவே அன்சிதா மேல தான் தப்பு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாச்சனாட்ட தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க ஜாம் பாட்டில், சுகரு, அடுத்து மேகி இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல வேகமா அவசரமா எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சேச்சி அந்த ஜாம் பாட்டில் பக்கம் போனோடனே ஜாம் பாட்டில் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டவனே, இல்ல நான் எடுக்கல அப்படின்னே, நான் எடுத்துறேன்டி, சுகர் நீ எடுத்துட்டியா சாச்சனா அப்படின்ட்டு வந்து சாச்சனாட்ட மறுபடியும் கேட்கல, இல்லக்கா அப்படின்னோடனே நான் சுகர் நான் எடுத்துட்டேன்டி அப்படின்ட்டு அவங்க மாற்றி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா என்ன நினைச்சாங்க, சரி அவங்க 2 தானே எடுத்துருக்காங்க, கூட ஒரு ஜாம் பாட்டில் எடுத்துரும் 3 எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் 2 பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2 பாட்டில் எடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 5 பாட்டில் வந்துருச்சா. இது இல்லாம இந்த பீனட் பட்டர்னு ஒன்று இருக்கு, அது ஒரு பாட்டிலே 450 ரூபா, அதை போய் சேர்த்து எடுத்துருக்காங்க. எப்பயுமே கேர்ள்ஸ் டீம் அதை எடுக்கவே மாட்டாங்களா, லாஸ்ட் டைம் வந்து 1 என்னமோ எடுத்தாங்களா, அதை எடுத்துருக்காங்களா. அது 1 எடுக்கல 4 எடுத்துருக்காங்களா சேச்சி. அதுவே கிட்டத்தட்ட 1800 ரூபா வந்திருக்கு. இதை சேச்சி ஒத்துக்கிட்டவும் செஞ்சாங்க. ஆனா கடைசியில் வந்து சாச்சனா தான் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அதைத்தான் வந்து சேச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா சௌந்தர்யாட்ட, பாரு ஜாம் இவ்வளோ எடுத்திருக்கா, நான் எடுத்திருக்கேன்னு ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னேன், அவன் 3 எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி ஜாக்லின் 2, சாச்சனா 1 தான் எடுத்திருக்காங்க. இதனால சௌந்தர்யா வந்து சாச்சனா வந்து ஜாம் அந்த மாதிரி எடுத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே சாச்சனா நேராவே போய் சொல்லிட்டாங்க மூஞ்சி எடுத்தாப்புல, உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா, தெரியாம பேசாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்றாங்க, நான் ஒரே ஒரு ஜாம் பாட்டில் தான் எடுத்தேன், மீதி எடுத்தது பூரா வந்து அவங்க தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா புரிஞ்சுக்கிட்டு சாச்சனாட்ட சாரி கேட்டாங்க. இதே மாதிரி ஜாக்லினும் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் வந்து பாய்ஸ் டீமும் ஒரு காரணம் தான், அவங்க ரொம்ப கத்தி ஓவரா பண்ணனால தான் நான் வந்து கன்ஃபியூஸாக எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை பார்த்தா ஜாக்லின்ட்ட, ஏமா ஜாக்லின் நீ எப்பனாலும் தப்பு பண்ணிடுற, அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் தப்பு இவங்க தான் தப்பு அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து தான் சொல்ற தவிர தப்போ ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அதே மாதிரி ஜாக்லின் மஞ்சரியும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே எடுத்துட்டு வந்து பயங்கர கில்ட்டி உணர்ச்சியில் இருக்கும், இந்த அம்மா வந்தனா யார் போகணும் யார் போகக்கூடாது அப்படின்ட்டு வந்து மஞ்சரி இல்லாதட்டையும் அவங்க பேசிட்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் மற்ற கேர்ள்ஸை கூப்பிட்டு ஜாக்லின் மீட்டிங் போட்டு அவங்கள டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நல்லா புரியுது, இந்த வீட்டில் ஒரு விஷயம் தப்பாக நடந்ததுன்னா தப்பை யாரும் ஒத்துக்க முடிக்கிறாங்க, அதுக்கு பதில் வந்து பிளேம் கேம் தான் அதிகமாக விளாட்றாங்க மாதிரி தான் தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.